குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் மெமரி. கம்ப்யூட்டர் மெமரியை 3 டிவைடாக பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி மெமரி, கேட்ச் மெமரி, செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரியை ஃபர்தராக 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம்னு சொல்லுவோம். இன்னொன்று ரீட் ஒன்லி மெமரி, ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை ஃபர்தர் கிளாசிஃபைடாக 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன் இஸ் டிரேம், அதாவது டைனமிக் ரேம். இன்னொன்று வந்து எஸ்ரேம், ஸ்டாட்டிக் ரேம். ரோம் வந்து ப்ரோம், இப்ரோம், இஇப்ரோம் அப்படின்னு சொல்லி ஃபர்தர் கிளாசிஃபைடாக பிரிச்சிருக்காங்க. இதில் ரேம் அப்படின்னா என்னென்னா ரீட் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ரேம் இஸ் த மெயின் மெமரி. கம்ப்யூட்டரில் ரேம்ங்கிறது தான் ஒரு மெயின் மெமரியாக இருக்குது. ரேம் வந்து வெலாட்டைல் மெமரின்னு சொல்கிறோம். ஏன் வெலாட்டைல் மெமரின்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பவர் வந்து ஆஃப் ஆச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே லாஸ்ட் ஆயிரும். அதனால ரேம் வந்து ஒரு நான் பர்மனெண்ட் மெமரி, இட் இஸ் டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேட்டாவெல்லாம் லாஸ்ட் ஆயிரும். எப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்ப பவர் வந்து டேர்ன் ஆஃப் ஆச்சுன்னா நம்ம டேட்டாவை லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ரேம் வந்து வெலாட்டைல் மெமரி அஸ் வெல் அஸ் நான் பெர்மனன்ட், அதாவது டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ரேம்ல வந்து நம்ம ரீடும் பண்ணிக்க முடியும், ரைட் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டுமே நமக்கு அலோவ் பண்ணுது. ரேம் வந்து ஃபர்தராக 2ஆக பிரிச்சிருக்கோம். ஒன்று டிரேம், இன்னொன்று எஸ்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டிரேம் எஸ்ரேம்னா என்ன? ஜென்ரலாகவே டைனமிக் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? டைனமிக் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைனமிக் மெமரினா என்ன அப்படின்னா ப்ரோக்ராம்லேருந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறப்ப மெமரியை அலாட் பண்ணுறதும் டி அலாட் பண்ணுறதும் டியூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் யூ ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி நடக்கும். தட் மீன்ஸ் இட் கேன் பி சேஞ்ச். அலாட் பண்ணோம், அப்புறம் டி அலாட் பண்ணோம். ஸோ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மொபைல் வாங்கியிருக்கோம். இப்போ மொபைலில் வந்து அப்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 1 இயருக்கு ஒருக்கா இல்லை 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா நமக்கு மொபைல் அப்டேட் வெர்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் இட் இஸ் டைனமிக். அதே மாதிரி மெமரியிலையும் டைனமிக் மெமரியில் சேஞ்சஸ் வந்து மெமரி அலாட் பண்ணுறதும் டி அலாட் பண்ணுறதும் அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எஸ்ரேம்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்டாட்டிக் ரேம். ஸ்டாட்டிக் அப்படின்னா இட் இஸ் த ஸ்டாண்டர்ட், நிலையானது, மாற்ற முடியாது. அதுதான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 2 டெக்னாலஜியுமே டிரேம் ஆகட்டும், எஸ்ரேம் ஆகட்டும், ரெண்டுமே வந்து டேட்டாவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டைனமிக் ரேமில் வந்து அடிக்கடி என்ன பண்ணுவோம்னா நம்ம பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ரெஃப்ரெஷ் யூஸ் பண்ணுறதுனால அது டைனமிக் மெமரிக்கு அது தேவைப்படுது. ஆனால் ஸ்டாட்டிக் மெமரிக்கு எப்பயாவது ஒரு டைம், ஸோ ஆஃபன் ஒர்க்கா வந்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் கூட போதுமானதாக இருக்கும். ஸோ அடிக்கடி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தோமா அது டைனமிக் ரேமும், ஸோ எப்பயாவது ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணால் அது ஸ்டாட்டிக் ரேமுமா எடுத்துக்கும். தென் ஸ்டாட்டிக் ரேம் வந்து மோர் எக்ஸ்பான்சிவ் கம்பேர் தென் டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைனமிக் ரேமை விட ஸ்டாட்டிக் ரேம் வந்து மோர் எக்ஸ்பான்சிவாக இருக்கு. அடுத்து ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரியில் இதை நம்ம ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரேம் வந்து மெயின் மெமரின்னு சொல்கிறோம், அது இஸ் வாலட்டைல் மெமரின்னு சொல்கிறோம், அது வந்து டெம்பரரி மெமரின்னு சொல்கிறோம். அதோட வைஸ் வெர்சா தான் அப்படியே வந்து ரோம். அப்போ ரோம் வந்து நான் வாலட்டைல் மெமரி. இது ஏன் நான் வாலட்டைல் மெமரின்னு சொல்கிறோன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப பவர் வந்து டேர்ன் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நம்ம டேட்டா வந்து லாஸ்ட் ஆகாது. டேட்டா வந்து இது ரீட்டைன் பண்ணுறதுனால இட் இஸ் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இந்த ரீட் ஒன்லி மெமரியும் இட் இஸ் த ஸ்பெஷல் மெமரி இன் எ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் இருக்கிற எப்படி ரேம் வந்து மெயின் மெமரின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நமக்கு ரீட் ஒன்லி மெமரியும் இட் இஸ் த ஸ்பெஷல் மெமரி தான். ஸோ இந்த ரோம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறப்பயே டேட்டா வந்து ப்ரீ ரெக்கார்டட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ப்ரீ ரெக்கார்டட் பண்ணுறதுனால நம்மளால டேட்டா வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஒன்ஸ் டேட்டா வந்து ரோம் சிப்ல வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூசரால மாடிஃபையும் பண்ண முடியாது, அதை ரிமூவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா வி கேன் ஒன்லி ரீட் த டேட்டா. டேட்டாவை ரீட் பண்ணிக்க முடியும், படிக்க மட்டும்தான் முடியும். அதனால தான் இது பேர் ரீட் ஒன்லி மெமரி, படிக்கிறதுக்கான நினைவகம் அப்படின்னு சொல்கிறோம். டேட்டாவை நம்மளால மாடிஃபை பண்ணவும் முடியாது, தென் ரிமூவ் பண்ணவும் முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா
ரோம் சிப் வந்து மேனுஃபேக்சர் பண்றப்பயே, அதுல டேட்டாவ வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ, அப்ப யூசரால அத மாடிஃபையும், ரிமூவும் பண்ண முடியாது. நம்பளால ரீட் மட்டும் பண்ண முடியும். ஸோ, முன்ன சொன்ன மாரி டேட்டா வந்து பவர் ஆஃப் ஆச்சுன்னா, டேட்டா லாஸ்ட் ஆகாது. டேட்டா வந்து ரீட்டெயின் பண்ணும். தென் இது வந்து நான் volatile மெமரி அப்படின்னு சொல்றோம். இந்த ரோம்ல வந்து எதுக்காக ரோம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப ப்ரோகிராம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஆன் பண்றப்ப, என்னென்ன ஸ்டோர்டு ப்ரோகிராம் இருக்கு, தென் என்னென்ன டயக்னாஸ்டிக்ஸ் இருக்கு, இது எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா, ரோம்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம சம் கிரிட்டிக்கல் ப்ரோகிராம்ஸ், தென் என்னென்ன பூட்ஸ்டப் பண்ண வேண்டிய ப்ரோகிராம், அந்த பூட்டிங் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா, ரோம்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஃபர்தரா ரோம் வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம்னு சொன்னோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. The programmable read-only memory is also called the non-volatile memory. ஏன்னா ரோம்ல இருந்து தான் ப்ரோம் வருது. ஸோ இப்போ ப்ரோமும் வந்து ஒரு நான் volatile மெமரியா தான் இருக்கும். இதுல டேட்டா வந்து லாஸ்ட் ஆகாது. ஸோ we can be written only once. ஒரு டைம் என்ன பண்ணிக்கலாம் நம்மளால ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது எப்பயுமே அழியாது. இட் இஸ் ரிமைன்ஸ் தேர் ஃபாரெவர். டேட்டா வந்து எப்பயுமே அழியாம இருக்கும். அதுதான் ப்ரோமோட ஸ்பெஷல். தென் இது மெயின் மெமரி மாரி இல்லாம, பவர் ஆஃப் ஆச்சு அப்டின்னா கூட, நம்ம டேட்டா வந்து லாஸ்ட் ஆகாது. அதனால தான் நான் volatile மெமரின்னு சொல்றோம். தென் ரோம் வந்து ரோம்லருந்து இது டிஃபர் ஆகும். ஏன்னா, ரோம் என்ன சொல்றோம், இட் இஸ் மேனுஃபேக்சர் பண்றப்பயே, அதுல வந்து டேட்டா வந்து ரைட் பண்ணிடுவாங்க. ஸோ, நம்மளால ரிமூவ் பண்ணவும் முடியாது, மாடிஃபை பண்ணவும் முடியாது. ஒன்லி ரீட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொன்னோம். ஆனா, ரோம் என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, மேனுஃபேக்சர் பண்றப்ப பிளாங்க் மெமரியா தான் இருக்கும். ஸோ, எப்ப வந்து யூசருக்கு ப்ரோகிராம் ரைட் பண்ண தேவை இருக்கோ, அப்ப அவங்க ரைட் பண்ணிக்குவாங்க. ஸோ, ஒன்ஸ் ரைட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, இட் இஸ் ரிமைன்ஸ் ஃபாரெவர். எப்பயுமே அழியாம இருக்கும். இதுதான் ரோமுக்கும், ப்ரோமுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். தென் அடுத்தது EPROM அப்படின்னு சொல்றோம். எரேசபிள் புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ நம்ம பேர்லயே கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் த எரேசபிள் புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இந்த EPROMும் ப்ரோ மாதிரி தான் ரன் ஆகும். ஸோ டேட்டா வந்து என்ன பண்ணாது, டர்ன் ஆஃப் ஆச்சுன்னா லாஸ்ட் ஆகாது. ஆனா நம்ம EPROMல இருக்க டேட்டாவை கண்டென்ட்டை எரேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எரேஸ் பண்ண முடியும். எப்படி எரேஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ண டேட்டாவ நம்பளால எரேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபெசிலிட்டி EPROMல இருக்கு. தென் EPROM வந்து எப்ப நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்றோமோ, அதுவரைக்குமே நம்ம டேட்டா வந்து சேஃபா இருக்கும். ரீட்டெயின் பண்ணும். நம்ம ஒன்ஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கன்டென்ட் வந்து லாஸ்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கன்டென்ட்ட. எரேஸ் பண்ணிட்டு புது கன்டென்ட் அதாவது ரீப்ரோகிராம் பண்ண முடியுமா மெமரியில அப்படின்னா, EPROMல பண்ண முடியும். பாசிபிள் ஆனா பாசிபிள். EPROM வந்து ப்ரோம்ல இருந்தும் டிஃபர் ஆகுது. ஏன்னா ப்ரோம் என்ன சொன்னோம், மேனுஃபேக்சர் பண்றப்ப இட்ஸ் பிளாங்க் மெமரியா இருக்கும். யூசருக்கு எப்ப வேணுமோ அப்ப ரைட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரோம் பர்னர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ ப்ரோம் பர்னர் வச்சு ப்ரோம் சிப்ல வந்து யூசர் வேணுங்கிறப்ப ரைட் பண்ணிக்கலாம். ஆனா EPROM என்ன சொன்னோம்? ஸோ EPROM வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி கன்டென்ட்ட நம்மளால டெலீட் பண்ணிட்டு ரீப்ரோகிராம் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து கன்டென்ட்ட டெலீட் பண்ண முடியும் அப்படின்னா, EPROM மேல அந்த சிப் மேல ஒரு டிரான்ஸ்பரண்ட் டாப் சர்ஃபேஸ் ஒரு கவர் வந்து இருக்கும். அந்த ஸ்டிக்கர் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த EPROM சிப்ப கொண்டு போயி நம்ம சன்லைட்ல வச்சுட்டோம் அப்படின்னா, சன்லைட்ல இருக்க அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து அந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சன்லைட்ல இருக்க அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து அந்த சிப்புக்குள்ள போயிட்டு நம்மளோட கன்டென்ட்ட டெலீட் பண்ணிடும். ஸோ எப்ப வேணுமோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீப்ரோகிராம் பண்ண முடியும். ஸோ அப்ப ரோமுக்கும், ப்ரோமுக்குமே டிஃபரன்ஸ் பார்த்தோம். தென் ப்ரோமுக்கும், EPROMுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து EEPROM. ஸோ எலக்ட்ரிக்கலி எரேசபிள் புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ எப்படி வந்து EPROMல அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம கன்டென்ட்டை டெலீட் பண்றோமோ, அதே மாரி இந்த EEPROMலயும் நம்ம கன்டென்ட்டை டெலீட் பண்ணிக்க முடியும். எப்ப அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து எக்ஸ்போஸ் பண்ற வரைக்கும் நம்ம டேட்டா வந்து சேஃபா இருக்கும். கன்டென்ட் வந்து சேஃப் தான். ஸோ நம்ம
கன்டென்ட்ட எரேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாவே நம்ம கன்டென்ட் வந்து டெலீட் ஆயிடும். தென் குரோம் EEPROM வந்து டர்ன் ஆஃப் ஆச்சுனாலும் நம்ம கன்டென்ட் வந்து இட் இஸ் ரீட்டெயின் ஆகும். எப்படி ரோம்லலாம் நம்ம கன்டென்ட் வந்து ரீட்டெயின் ஆகுதுன்னு சொன்னோமோ, கம்ப்யூட்டர் டர்ன் ஆஃப் ஆனதுக்கப்புறமும் அதே மாரி EEPROMலயும் நம்ம கன்டென்ட் வந்து ரீட்டெயின் ஆகும். கன்டென்ட் லாஸ்ட் ஆகாது. தென் ரோம விட கம்பேர் பண்றப்ப EEPROM வந்து ரொம்ப ஸ்லோவரா தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து கேட்ச் மெமரி. ஸோ கேட்ச் மெமரினா என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஹை ஸ்பீட் மெமரி. அதே டைம்ல இட் இஸ் த எக்ஸ்பான்சிவ் மெமரின்னு சொல்றோம். ஸோ இந்த கேட்ச் மெமரியில என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா, நம்ம ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற டேட்டாஸ் எல்லாமே எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, கேட்ச் மெமரியில தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபியுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வேணும், ஒரு கன்டென்ட் வேணும் அப்படின்னா, அது மெயின் மெமரிக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பாஸ் பண்ணுது. ஸோ மெயின் மெமரி என்ன பண்ணும்னா, நமக்கு அது சிபியு குடுக்குற ரெக்வெஸ்ட்ட எடுத்துக்கிட்டு டேட்டாவ ஃபெட்ச் பண்ணி கொண்டு வந்து நமக்கு ரிட்ரீவ் பண்ணும். ஸோ அதுக்கு இட் வில் பி டேக் மோர் டைம். ஸோ டைம் வந்து நெறைய கன்சியூம் ஆகும். அதுக்கு பதிலா தான் அந்த ஆல்டர்னேட்டிவ்க்கு பதிலா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கேட்ச் மெமரிய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப கேட்ச்ல என்ன இருக்கும்னா, ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற டேட்டாஸ் எல்லாமே, அது வந்து மெயின் மெமரியில வைக்காம, அது கேட்ச் மெமரியில வச்சிருக்கும். அப்ப யூசர் வந்து அடிக்கடி தேவைப்படுற டேட்டாவ எதெல்லாம் ஃப்ரீக்வென்ட்டா சர்ச் பண்றாங்க, எதெல்லாம் அவங்களுக்கு தேவையோ, அத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டாவ மெயின் மெமரியில கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்காம, ஸோ ஈஸியா எடுத்து குடுக்குற மாரி எங்க வச்சிருக்கோம்னா, கேட்ச்ல வச்சிருக்கோம். ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு டெக்னிக்காக தான் டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகுது. அத வந்து ரிலாக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் மெயின் மெமரிக்கு வைக்கிறதுக்கு வேண்டிய டேட்டாவெல்லாம் கொண்டு போய் கேட்ச்ல வச்சிருக்காங்க. ஸோ அப்ப ஈஸியா வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, கேஷ் மெமரி யூஸ் பண்றோம். தென் அடுத்து செகண்டரி மெமரி. ஸோ செகண்டரி மெமரி எப்படி வந்து மெயின் மெமரி வந்து பார்த்தோமோ, ரேம் அப்படின்னு பார்த்தோம், ரோம் பார்த்தோம். ஸோ அந்த மாரி செகண்டரி மெமரின்னு ஒண்ணு இருக்கு. செகண்டரி மெமரி என்ன ஆகும் அப்படின்னா, இட் இஸ் த பெர்மனன்ட் மெமரி. நம்ம சொன்னோம் மெயின் மெமரி வந்து இட் இஸ் நான் பெர்மனன்ட் டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா செகண்டரி மெமரி வந்து இட் இஸ் த பெர்மனன்ட் மெமரி. இது வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க போறோம், டேட்டாவ ஸ்டோர் பண்ண போறோம். செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து இஸ் ஆல்சோ கால்ட் பேக்கப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பேக்கப் ஸ்டோரேஜ்ன்னு சொல்றாங்கன்னா, ஸோ பவர் டர்ன் ஆஃப் ஆச்சுன்னா கூட நம்ம டேட்டா வந்து எதுல லாஸ்ட் ஆகும்? ரேம்ல லாஸ்ட் ஆகும். ஆனா செகண்டரி ஸ்டோரேஜ்ல லாஸ்ட் ஆகாது. நம்ம அத பேக்கப் பண்ணி எடுத்து வச்சிருப்போம். எப்ப வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் செகண்டரி மெமரிய பேக்கப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு பேர்ல கூப்பிடுறாங்க. தென் இந்த செகண்டரி மெமரி இஸ் நான் வாலடைல் மெமரி. ஏன்னா, அது இட் இஸ் அபார்ட் ஃப்ரம் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் வந்து தனியா ஒரு பார்ட்ல தான் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க போறோம். அதனால டேட்டா வந்து லாஸ்ட் ஆகாது. ஸோ நான் வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்றோம். தென் இதுக்கு டைம் எக்ஸ்டென்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்ப வேணாலும் என்ன பண்ணிக்க முடியும்? யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் செகண்டரி மெமரிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஹார்ட் டிஸ்க் சொல்லலாம். தென் சிடி டிரைவ், டிவிடி, ஃப்ளாப்பி டிஸ்க்கு, தென் ப்ளூரே, ஃப்ளாஷ் மெமரி இதெல்லாம் வந்து நம்ம செகண்டரி மெமரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம் சின்ன ரீகேப் பார்த்தரலாம். கம்ப்யூட்டர் மெமரி பத்தி பார்த்தோம். கம்ப்யூட்டர் மெமரியில மொத்தம் 3 டைப் பார்த்தோம். பிரைமரி, கேட்ச், தென் செகண்டரி. பிரைமரி மெமரியில ரேம்னா என்னன்னு பார்த்தோம். தென் ரோம் பார்த்தோம். ரேம 2 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. டிரேம், எஸ்ரேம். டிரேம் அப்படின்னா, நம்ம வந்து ரிஃப்ரெஷ் வந்து ஃப்ரீக்வென்ட்டா பண்ணோம் அப்படின்னா, அது டிரேம். தென் ஆஃபன்னா தான் பண்றோம் அப்படின்னா, அது எஸ்ரேம் கன்சிடர் பண்ணும். தென் ரோம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல இருக்க கிரிட்டிக்கல் ப்ரோகிராம், தென் பூட்ஸ் அப் ஆகுற ப்ரோகிராம், தென் டயக்னாஸ்டிக் ஆகுற ப்ரோகிராம் இது எல்லாமே ரோம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ரோம் அப்படின்னாவே ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இது மேனுஃபேக்சர் பண்றப்பயே வந்து டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ யூசரால ரிமூவ் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ரேம் வந்து இட் இஸ் மெயின் மெமரின்னு சொல்றோம். இட் இஸ் டெம்பரவரி மெமரின்னு சொல்றோம். இட் இஸ் வாலடைல் மெமரி. ஆனா ரோம் வந்து இட் இஸ் நான் வாலடைல் மெமரி. இட் இஸ் த பெர்மனன்ட் மெமரின்னு சொல்றோம். தென் ரோம வந்து ஃபர்தரா ப்ரோம், EEPROM, EEPROM டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோம் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். ரோம் மாரியே தான் ஒர்க் ஆகும். தென் ப்ரோம்ல வந்து டேட்டா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப எதுவும் ரைட் பண்ண மாட்டாங்க.
அது எப்படி இருக்கும்? பிளாங்க் மெமரியா இருக்கும். யூசர் எப்ப வேணாலும் பர்னர் யூஸ் பண்ணி பர்னர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? அதுல ரைட் பண்ண முடியும். தென் EEPROM அப்படிங்கிறது இட் இஸ் எரேசபிள் ப்ரோம்ன்னு பார்த்தோம். ஸோ எரேசபிள் ப்ரோம்ல வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி யூசரோட கன்டென்ட்ட எப்ப வேணாலும் எரேஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி எரேஸ் பண்றதுங்கிற மெத்தடும் அவங்களே குடுத்துருப்பாங்க. ஸோ EEPROM மேல ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு சன்லைட்ல வச்சோம் அப்படின்னா, சன்லைட்ல இருக்க அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமா நம்ம கன்டென்ட் எரேஸ் பண்ணிட்டு நம்மளால ரீப்ரோகிராம் பண்ண முடியும். தென் EEPROM அப்படிங்கிறது இட் இஸ் த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வச்சு நம்ம கன்டென்ட்ட டெலீட் பண்ண முடியும். தென் கேஷ் மெமரி பார்த்தோம். கேஷ் மெமரி ஸ்பீடா இருக்கும்னு பார்த்தோம். அதே டைம்ல எக்ஸ்பான்சிவா இருக்கும். எதுக்காக கேஷ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, CPU ரெக்வெஸ்ட் குடுக்குது அப்படின்னா, ஸோ மெயின் மெமரியில போய் டேட்டாவ எடுத்துட்டு வந்து குடுக்கறதுக்கு நெறைய டைம் ஆகும். அதுக்கு பதிலா இது 2க்கும் மிடில்ல கேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. CPUக்கும் மெயின் மெமரிக்கும் நடுவுல கேட்ச் இருக்கும். ஸோ கேட்ச் இருக்கனால யூசர் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற டேட்டா எல்லாமே கேட்ச் மெமரியில வச்சிருக்கும். ஸோ ஈஸியா நமக்கு ரிட்ரீவ் பண்ணி குடுக்கும். டைம் வந்து கன்சியூம் பண்றது சேவ் பண்ணும். அதுக்காக கேட்ச் யூஸ் பண்றோம். லாஸ்ட்டா இருக்கிறது செகண்டரி மெமரி. இட் இஸ் த பெர்மனன்ட் மெமரின்னு பார்த்தோம். இதில டேட்டா வந்து பேக்கப் ஸ்டோரேஜா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இட் இஸ் நான் வாலடைல் மெமரி. தென் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃப்ளாப்பி டிஸ்க், DVD, CD, ஹார்ட் டிஸ்க் இது எல்லாமே வந்து நமக்கு செகண்டரி மெமரியா ரன் ஆகும். இன்னைக்கு கிளாஸ் இவ்வளோதாங்க. ஸோ மெமரி பத்தி ஒரு டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.